அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு, இது வந்து சாரியோட கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து அயன் கூட பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண பிறகு உள்பக்கம் வந்து கேன்வாஸ் வந்து ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண பிறகு அங்கங்கே நாச்சஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. நாச்சஸ் எல்லாம் கொடுத்த பிறகு இன்னொரு தடவை மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நாச்சஸ் கொடுக்கும்போது அங்கங்கே தையல் பிரிஞ்சிடும். ஸோ அதுக்காக இன்னொரு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இதை அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் திருப்பி கார்னரில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு திருப்ப முடியும். இப்போ வந்து எல்லாம் நெக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிசிறு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அவ்வளோதான், ப்ளவுஸோட நெக் டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நெக் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஹேண்ட் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். பஃப் ஸ்லீவ் கொடுத்து இந்த ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டேசல் வந்து இந்த மாதிரி கீழே வந்து சுங்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.